தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய ஆய்வில் பணம், வேட்டி, சேலை, மதுபுட்டிகள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 30 வெட்டி பகுதியில் வாக்காளர்களுக்கு வேட்டி, சட்டை, சேலை ஆகியவை வழங்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற தேர்தல் பறக்கும் படையினர் 60க்கும் மேற்பட்ட வேட்டி, சேலைகளை பறிமுதல் செய்தனர். இதேபோல் கலவையை அடுத்த மேலப்பழந்தை பகுதியிலும் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வேட்டி, சேலைகளை பறக்கும் படையினர் கைப்பற்றினர். தப்பி ஓடிய நபர்கள் குறித்து அவர்கள் விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம் பகுதியில் சதீஸ்வரன் என்பவர் இருசக்கர ஊர்தியில் கொண்டு சென்ற 60,000 ரூபாய்க்கு உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள செட்டிக்குளம் பகுதியில் துணை ராணுவப் படையுடன் இணைந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஊர்தி தணிக்கை செய்தனர். அப்போது லண்டனைச் சேர்ந்த சந்தீப் திரவி என்பவர் மகிழுந்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற இந்திய ரூபாய் 5 லட்சம், வெளிநாட்டு பணம் 11,50,000 ஆகியவற்றை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் புதுச்சேரியில் கலால் துறை சார்பில் நடத்தப்பட்ட சுற்றுக்காவல் பணியின் போது விதிகளை மீறி பதுக்கி வைக்கப்பட்ட மற்றும் கள்ளத்தனமான கடத்தப்படவிருந்த 144 லிட்டர் மதுபுட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன.